எப்படி விசிகாவையும் பாமகவையும் ஒரே தட்டில் வைத்து ஒரே மாதிரியான நட்பு சக்திகளை அணுக முடியும் அப்படின்றது எனக்கு புரியல. பாமக இன்றைக்கு என்ன அரசியலை பேசி கொண்டிருக்கிறது, விசிகா இன்னைக்கு என்ன அரசியலை பேசி கொண்டிருக்கிறது, இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு பக்கம் தான் நிற்க முடியும். ரெண்டு பக்கத்துலையும் காலை வச்சு நிற்க முடியவே முடியாது. ஆனால் இரண்டுமே நட்பு சக்திகள் அப்படின்னா அது வந்து குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. ஏன் அதுல இருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, ஒரு கூட்டணி சேருவது அல்லது வந்து ஒரு கட்சி வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்வதுன்றதை வந்து 3 கோணங்கள்ல நகர்த்தலாம். ஒரு தலைவர் அல்லது கட்சியினுடைய கேரக்டரிஸ்டிக் அண்ட் ஆட்டிடியூடு, அவங்களுடைய ஆக்ஷன் பிளானு, ஐடியாலஜி, இந்த 3ல ஏதோ ஒன்று தான் அவங்களுடைய கூட்டணியவோ அல்லது தேர்தல் வெற்றியவோ தீர்மானிக்க போகுது. இப்போ கேரக்டரிஸ்டிக் ஐடியாலஜி அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ விஜய் வந்து கூட்டணியில் சேர்றாரு அல்லது யாரோ ஒருத்தர் கூட்டணியில் இப்போ சேர்த்துக்கிற விருப்பம் இல்லை அப்படின்னு இன்னைக்கு சொல்றாங்க. ஆனால் சீமான் பேசும்போது அந்த முடிவை தம்பி தான் எடுக்கணும்னு சொல்றாருன்னா அதற்கு அந்த ஆப்ஷன் வந்து ஓப்பனாக தான் வச்சிருக்கிறாரு அப்படின்றது தான் தெரிய வருது. அது பழசு, பழசு இன்றைக்கு மாற்றுகிறார். ஒருவேளை அந்த கூட்டணி அமையுது அப்படின்னு எடுத்து பாருங்களேன். விஜய் மேடையில் வச்சுக்கிட்டு இந்த இருக்கா என் தம்பி, இவனை பத்தி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேடையில் அந்த பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து விஜய் ரசிகர்கள் ரசிக்கத்தக்க வகையில் இருக்காது. அப்ப சீமானோட நேச்சுரலாக யாரும் நான் முடிச்சிடறேன் சார். எந்த இடத்துலயுமே சீமான் வந்து மற்ற தலைவர்களை வந்து மரியாதையோடு பேசிய தலைவர் ஒரு நபரா இல்லை. அதனால கருத்து தானே. சண்டாளர் அப்படின்ற வார்த்தைக்கு இன்னைக்கு விளக்கம் கேட்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு? நான் முடிச்சிடறேன் சார், நீங்க பேசும்போது நான் குறிக்கிறேன். நான் பேசினதுக்கு அப்புறம் சீமான்ற நபர் சண்டாளர்ன்ற வார்த்தையை பத்தி கேள்வி கேட்ட பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னா, அது என்ன பட்டியல் சாதியான்னு கேட்கிறாரு. ஆமா பட்டியல் சாதி தான். ஷெட்யூல்டு காஸ்ட்ல 48வது சாதியாக சண்டாலா அப்படின்ற காஸ்ட் வந்து இன்னைக்கும் கூட நோட்டிஃபை ஆகி இருக்கிறது. அப்போ நான் திட்டுற நபர் எஸ்சியா இருந்தா மட்டும்தான் நான் திட்டுறது வந்து வன்கொடுமைக்கு கீழே வரும் அப்படின்றது என்னன்னா, நாளைக்கு ஒரு பிராமணனை பார்த்து வந்து நான் வந்து ஒரு சாதி பேரை சொல்லி திட்டிட்டேன் இந்த பயலை அப்படின்னு சொல்லி திட்டிட்டேன் அப்படின்னா அது வன்கொடுமையின் கீழே வராது அப்படின்னு இவர் சொல்றாரு. அதாவது வன்கொடுமை அப்படின்றதை இவர் எப்படி டிஃபைன் பண்றாரு அப்படின்னா, சார் முடிச்சிரேன் சார், நான் முடிச்சிரேன். சட்டம் தெரியாம சொல்றீங்க, நான் சொல்றேன் சார், நான் முடிச்சிரேன் சார், எனக்கு தெரியும் சார், நான் முடிச்சிரேன். இல்ல உங்க விளக்க வேண்டாம், நான் சொல்லிடுறேன். இல்ல அவர் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, ஒரு பட்டியல் சமூகத்துக்கு இழைக்கப்படும் பொழுதுதான் வன்கொடுமை அப்படின்றாரு. ஒரு பட்டியல் சமூகத்தின் பெயரை எடுத்துக்கொண்டு அதை நான் இஷ்டத்துக்கு எல்லா இடங்களையும் பயன்படுத்துவேன், சொல்லி காட்டுவேன் அப்படின்ற பேர்ல பயன்படுத்துவேன் அப்படின்னா அது ஆபாசமான பேச்சு. இந்த ஆபாசமான பேச்சுகளை தமிழ்நாடு என்றைக்குமே ரசிக்காது. அப்போ இவர்ட்ட கேரக்டரும் இல்ல, ஆட்டிட்யூடும் கிடையாது. கூட்டணிக்கு வாங்க, நீங்க இந்த ஆப்ஷனுக்கு வாங்க. கூட்டணி அப்படிங்கறது ஐடியாலஜிக்குள்ள அவர் அத தான் பேச போறாரு. ஐடியாலஜி அப்படின்றதுக்குள்ள வந்தா தனிநபர் தாக்குதல் நடத்த போறாருன்னா தனிநபர் தாக்குதலா? ஏங்க ஒரு கட்சியே தனிநபர் தாக்குதல் நடத்துறதுக்காக கட்டமைச்சு வச்சிட்டு என்ன தலைப்பு ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அவர் என்ன சொன்னாரு? தலைப்புக்குள்ள இருக்கலாம். நான் தலைப்புக்குள்ளே சொல்றேன், நான் தலைப்புக்குள்ளே பேசுறேன். அவர் பேசும்பொழுதே குறிப்பிட்ட ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, அதாவது ஒரு வானிலை அறிக்கை மாதிரி சொன்னாரு. மோசமான, மிக மோசமான, அதிமோசமான அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதுல மோசமான, மிக மோசமான, அதிமோசமான எதிரி யார் அப்படின்னா திமுக, காங்கிரஸ். அது தனிப்பட்ட கோபத்தின் காரணமாக, அரசியல் கோபத்தின் காரணமாக தனிப்பட்ட வார்த்தையும் சேர்ந்துதான் வருகிறது அவருடைய வார்த்தைகளிலேயே. அப்போ இந்த கோபம் அப்படின்றது இவர்களுக்குள்ள எங்கிருந்து வருது அப்படின்னு கேட்டோம்னா அதற்கு ஈழம் அப்படின்னு பல காரணங்களை சொல்லுகிறார்கள். இன்னைக்கு உங்களுடைய ஐடியாலஜி என்ன? தமிழ் தேசியம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? அப்ப சீமான் சொல்றாரு, நான் வந்து என்ன தமிழ்நாட்டை மட்டும் வச்சுட்டு போறேன்னு நினைக்கிறா, இந்த மொத்த தெற்காசியாவே என்னது, இந்த இந்தியா நாடே என்னது, இந்த நான் வந்து தேங்காய் சில்லுக்கு ஆசைப்படுறேன் கிடையாது, தேங்காய் தோப்புக்கே ஆசைப்படுறவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்றாரு. தமிழ் தேசியம்னா என்ன? தமிழ் தேசியம்னா என்ன அப்படின்றத வரையறுக்கணும்ல. தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல, தமிழ் தேசியம்னா என்ன? ஐடியாலஜி இல்லாம ஒரு பார்ட்டியுடைய எஸ்டாப்லிஷ்மென்ட் அவருக்கு இருக்க தனிப்பட்ட தமிழ் தேசியம்னா என்ன சார்? உங்க கருத்து என்ன? ஐடியாலஜியே இல்லாம ஒரு பார்ட்டி எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. அதனால அவங்களால இப்ப நெறியாளரே நீங்க எனக்கு நேரம் கொடுக்க சொல்லுங்க. தமிழ் தேசியம் நான் உங்களுக்கு பாடம் சொல்லி தரேன். இல்ல தமிழ் தேசியம் நான் உங்களுக்கு பாடம் சொல்லி தரேன். கூட்டணி தேசியத்தை பத்தி பேசுறோம். அந்த கொள்கை சண்டை இன்னொரு நாள் வச்சுக்கங்க. கூட்டணி சண்டைக்குள்ளே வரல, கூட்டணிக்குள்ள பேசுங்க. நான் ஒண்ணு நம்புறேன், சன் டிவி வந்து அந்த நெறியாளுக்கு, அதுவும் குறிப்பா குணா அவர்கள் நெறியாளுகையை சரியா செலுத்துவார்னு நம்பிக்கையில் நான் வந்திருக்கேன். இப்ப தலைப்பு ஒட்டி நம்ம பேச வேண்டியது, அப்படி சொன்ன பேச்சு இன்னைக்கு கூட்டணி விட்டு வெளியே போயிடுச்சான்னு. இதுல வந்து தனிநபர் மாண்புனா நான் திமுக ஆமா, அது இல்லாம எப்படி சார் கூட்டணி அமையும்? இப்போ சொல்றேன், அது இல்லாம எப்படி கூட்டணி அமையும்? நான் ஒரே ஒரு உதாரணம், ஒரு நிமிஷம், அப்படி நீங்க பேச போறீங்கன்னா நான் ஐயா கருணாநிதி அவர்கள் தனிநபர் பற்றி பேசுறது சரியா இருக்குமா? இது இன்னொன்னு, அதற்கே தலைப்பு என்றால் கூட நம்ம அதை பேசலாம். இன்றைக்கு அது தலைப்பு இல்லை. எப்போ அவர் சொல்றாரு, ஒரு ஐயரை பார்த்து போயா ஐயரே அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது வன்கொடுமை ஆகாதுங்க. ஒரு சட்டம் தெரியாம பேசுறாரு. நான் ஐயரேன்ற வார்த்தையை சொல்லல, ஆனா நீங்க பயன்படுத்துற அதே வார்த்தையை ஒரு ஐயரை பார்த்து சொன்னாலும் அந்த சமூகத்தின் மீது நிகழ்த்தப்பட்ட சண்டாளர் என்கின்ற அந்த சமூகத்தை நீங்கள் இழிவாக கருதுவதிலிருந்து அது வருவதுதான். கூட்டணிக்கு வந்துடலாம் இந்திரகுமார், கூட்டணிக்குள்ள வரலாம். இப்ப வந்து பேசுறேன், அவர் அதை முடிச்சார் அப்படின்னா நான் கூட்டணிக்குள்ள வந்துறேன். எந்த குற்றத்துக்கும்
ஒரு நோக்கம் இருக்கணும். அதாவது மென்சரியான்னு சொல்லுவாங்க, அந்த உள் எண்ணம் இருக்கணும். குற்றமுறு எண்ணம். குற்றமுறை எண்ணம். ஆக்டர்ஸ்ரியா மென்சரியா இருக்கணும். அப்படி ஒரு குற்றத்தை செய்ய இருக்கணும். இந்த சொல்லாடலை பயன்படுத்துவதன் மூலமாக அந்த சமூகத்தை இழிவுபடுத்த வேண்டிய நோக்கம் இருக்கிறதா, இல்ல அந்த சொல்லை பயன்படுத்துவதால் அந்த கேரக்டர் உள்ள நபர்களை பற்றி பேச வேண்டிய தேவை இருக்கிறதா? அப்படின்னா இருங்க, அந்த கேரக்டர்னு சொன்னீங்க, அது போல கேரக்டர் எவரா இருந்தாலும் இல்ல, அது என்ன கேரக்டர் நீங்க யாருன்னு நினைக்கிறீங்க? அது போல நான் யாரு நினைக்கிறீங்களோ அவரை. அது போலனா எது போல? அந்த அது போல தான். எது அது? அதுனா எது? எதுன்னு சொல்லுங்க. சொல்றேன் சார், சொல்லுங்க. திருமூலர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அது போல. ஐயா நான் சொல்றேன், வேதங்கள் என்ன சொல்லுது? சூத்ரன் என்பவன் இப்படிப்பட்டவன் சொல்லுது, அதனால நான் எல்லாரையும் சூத்ரன்னு சொல்லுவேன். பஞ்சமன் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுது, சண்டாளன்றதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுது, அதனால நான் இப்படி எல்லாம் சொல்லுவேன். வேதம் சொல்லுது போல. சண்டாளன் டிபேட் இன்னொரு நாள் வச்சுக்கலாம், இன்னைக்கு கூட்டணிக்கு வந்துருவோம். அது குற்றமாகாது. இன்னொரு அடிப்படை நோக்கம் அந்த சமூகத்தை குறைத்து பேசுவதாக இருக்கணும். அப்படி இல்ல அதுல நீங்க, நான் என்ன சொல்றேன்ல, இந்திரகுமார் இன்னொரு நாளைக்கு கூட நீங்க ரெண்டு பேரும் இன்னொரு நாள் அதை பத்தி விவாதிக்கலாம். இல்ல கூட்டணிக்குள்ள வாங்க சொல்றேன். அவர் கூட்டணி அந்த தலைப்புக்கு உட்பட்டு பேசினாரா என்ன பேச விட்டாதான் கூட்டணி வரணும் இல்ல. நீங்க தனிநபர் தாக்குதல் பண்ணீங்க, நான் பண்ண நான் இப்ப கூட்டணி பத்தி பேசுறேன். நீங்க இதன் மூலமா நீங்க வந்து நெறியாளர் நெருக்கடி கொண்டு வைக்கிறீங்க நான் பாக்குறேன். அப்ப நீங்க பேசுறீங்க, நான் அதை இப்போ சொல்றேன். குணா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நான் என்ன சொல்றேன். அதனால ஒண்ணு இல்லங்க, எதுனாலும் பேசலாம். எனக்கு ஒரு நெருக்கடி இல்லங்க. அப்படி இல்ல, எனக்கு ஒரு நெருக்கடி இல்ல. நீங்க பேசுறதுனால எனக்கு என்ன ஆயிட போகுது? அப்படி இல்ல. நீங்க பேசுற பேச்சுக்கு நீங்க பொறுப்பு, அவர் பேசுவதற்கு அவர் பொறுப்பு. தலைப்புக்குள்ள நடத்தணும். அதுக்குள்ளதான் நீங்க நெறியாளுகை பண்றீங்க. அதைத்தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். தாண்டி நான் வெளிய போனா உங்க நெறியாளுகை நான் ஏன் இத குறிப்பிடுறேன் அப்படின்னா இத குறிப்பிட வேண்டிய காரணம் ஏன் வருது? அவர் இந்த வார்த்தையை பயன்படுத்துற தனிநபர் விஷயங்கள் இதெல்லாம் ஏன் பேச வேண்டி வருது அப்படின்னு நான் சொல்றேன். இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட்ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, 60 தொகுதிகளுக்கு வேட்பாளர் ரெடி பண்ணிட்டு அறிவிக்கிறேன். நேரா இந்த சப்ஜெக்ட் நீங்க வந்திருக்கீங்க. இது ஏன் இத சொல்ல வேண்டிய காரணம் ஏன் வருதுன்னா, இவர் எல்லாவற்றையுமே அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள், அவர் தனிப்பட்ட முடிவுகளாக மட்டும்தான் எல்லா முடிவுகளும் இருக்கிறது. அப்போ ஒரு கூட்டணிக்கான எந்த விதமான சாத்தியக்கூறுகளையும் அவர் உருவாக்கி கொள்ளவில்லை. ஆசை இருக்கிறதே தவிர வழி இருக்கிறதா அப்படின்னா வழி இல்லை. காரணம், இன்னைக்கு வேட்பாளர்களை தேர்வு பண்ணிட்டு இருக்கே அப்படின்னு சொல்றாரு. விருப்ப மனுன்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் தன்னுடைய கட்சியில யாரெல்லாம் விருப்பப்படுறாங்கன்னு விருப்ப மனு வாங்கி அவரை கூப்பிட்டு நேர்காணல் நடத்தி அதுல தகுதியான வேட்பாளர்கள் யார் அப்படின்றத ஆய்வு செய்து அதற்கு பிறகு வேட்பாளரை அறிவிப்பாங்க. இது ஏன் இந்த ப்ராசஸை எல்லாரும் இன்வோக் பண்றாங்க அப்படின்னா, ஒரு கட்சியில வந்து ஆயிரக்கணக்கான தொண்டர்கள், லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கும் பொழுது யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கிறது இவருக்கு தெரியலாம். யாரோ ஒருத்தருக்கு விருப்பம் இருக்குன்னு இவருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதுக்காக அவருக்கு சீட்டு கொடுக்கறதுனா அவரை விட கடினமான உழைப்பாளி இன்னொருத்தர் ஓரம் கட்டப்பட்டிருக்கலாம். அவரை பார்த்து கைதூக்கிட வேண்டிய பொறுப்பு அந்த கட்சியின் தலைவருக்கு இருக்கு. இதெல்லாம் சீமான் கருத்தில் எடுத்துக்கொண்டு வேட்பாளரை தேர்வு செய்யறானா? இல்ல, மாறாக முடிச்சிரனே. நீங்க எப்படி அத்தாரிட்டி ஆவீங்க? இல்ல, நீங்க ஏன்னா போனை எடுத்தாருன்னா யாராவது ஒருத்தர் கால் பண்ணி இந்த வேட்பாளர் தேர்வுல எனக்கு சிக்கல் இருக்குன்னு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா போனை விடான்னு கெட்ட வார்த்தையில பேசுறாரே தவிர வேறு என்ன மாதிரியான கொள்கையை அவர் பிரகடனப்படுத்தி பேசுறாரு? இப்ப வந்து அவரே கூட்டணி முடிவை எடுக்கிறாரு, அவரே வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கிறாரு, அதனால கூட்டணிக்கு போக முடியாதுன்றீங்களா? அது ஒரு தனிநபர் கட்சியாக அவர் நடத்த வேண்டும் என்று விருப்பப்படுறாரு. இன்னைக்கு ஒரு குரூப் வெளியே வந்திருக்காங்க, நாம் தமிழர்ல இருந்து வெளியே வந்தவங்க புரட்சி தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லி கட்சி அறிவிச்சிருக்காங்க. அந்த கட்சி அறிவித்தவர்கள் மேடை யாருன்னே தெரியலையேங்க. இல்ல, யாருன்னே தெரியலனா சீமான தவிர அந்த கட்சியில ஒரு 15 பேர் நம்ம லிஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தெரிஞ்சிடும் யார் பேரெல்லாம் மற்ற பேர்கள் தெரிந்திருக்கிறது அப்படின்னு. அந்த கட்சிக்காக ஒவ்வொரு முறையும் தேர்தலில் செலவு பண்ணி நிக்கிற வேட்பாளர். சரி, இப்ப வாங்க, இப்ப இந்த கூட்டணி இந்த முடிவு எடுத்திருக்கிறாரு, இதனால யாருக்கு பின்னடைவு? விஜய் கட்சிக்கு பின்னடைவா, இல்ல ஏடிஎம்கேவோட முயற்சிக்கு பின்னடைவா, பிஜேபிக்கு பின்னடைவா, நாம் தமிழர் கட்சியோட ப்ராஸ்பெக்ட்ஸ்க்கு பின்னடைவா? நீங்க இது யாருக்கு பலன்? இல்ல, அது ப்ராஸ்பெக்ட் நாம் தமிழர் கட்சி எந்த வளர்ச்சியை எத்தனிக்கிறது அப்படின்னு தெரிந்தால்தான் அந்த வளர்ச்சியிலிருந்து பின்னடைவுன்னு இருக்க முடியும். அவருடைய வளர்ச்சியினுடைய நோக்கமே என்னவாக இருக்கிறது? அவருடைய தனிப்பட்ட வளர்ச்சியாக மட்டும்தான் அதை பாவிக்கிறாரே தவிர கட்சியினுடைய வளர்ச்சி அல்லது கிளைகளினுடைய வளர்ச்சி, இரண்டாம் கட்ட தலைவர்களுடைய வளர்ச்சி என்கின்ற எதை பற்றியும் அவர் கவலைப்படவில்லை. இதுல உண்மையிலேயே சிக்கல் யாருக்கு அப்படின்னா சீமானுக்கு தான் பெரிய சிக்கல். அது கூட்டணி இல்லை என்றதை தாண்டி பிரியன் சார் ஒரு விஷயத்தை சுட்டி காட்டினார். விஜய்க்கும் சீமானுக்கும் ஒரு ஓவர்லாப்பிங் ஓட்டர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏ யூனியன் பில அந்த யூனியன் வந்து ஒரு பெரிய சிக்கல். ஒரு 5% 4% வாக்குகள் இருக்கு அப்படின்னு. அந்த 4% வாக்குகள் விஜயால் சீமானிடமிருந்து கை நழுவ போகிறது. அந்த பயம் சீமானுக்கு இருக்கிறது. அந்த பயத்தால் தான் அவர் முதலில் சீமான் வந்து விஜய் வந்து கூட்டணிக்கு ஓப்பனாக இருப்பது போல கேட்ட திறந்தாரு. விஜய் அதுக்கு ஒத்துக்கடல. இப்ப அவர் பயத்தில் இருக்கிறார். அடுத்த கட்டம் அவர் எதை நோக்கி நகர்கிறார் அப்படின்னா, ஏற்கனவே அவர் கட்சி நிர்வாகிகள் குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க வெளியே வந்தவங்க பல பேர். என்னன்னா, ஏற்கனவே திமுக அதிமுகன்னு பல பேரோட பேரம் பேசி இவர் வேட்பாளரை போடுறாருன்ற குற்றச்சாட்டு இருக்கு. அந்த குற்றச்சாட்டு மட்டும்தான் இப்ப உண்மையான